உணர்வு ரீதியாக இருக்கிற இடம் தான் விளையாட்டு. அதுலேயும் முக்கியமாக பேஸ்கெட் பால் பிளேயராக எனக்கு ஃபுட்டு கொடுத்த இடம், ஒரு எஜுகேஷன் கொடுத்த இடம், திங்கிங்கை கொடுத்த இடம், தாட்ஸை கொடுத்த இடம், ரெண்டாவது கான்ஃபிடென்ட்டை கொடுத்த இடம். அப்பா அம்மா இல்லைனாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த இடம் வந்து ஒரு பேஸ்கெட் பால். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா அம்மா இல்லாத குறைய இந்த பேஸ்கெட் பால் வந்து என்னை தத்து எடுத்துக்கிச்சு. ஸோ எனக்கு ஃபாதர் மதருங்கிறது பேஸ்கெட் பால் தான். ஏன்னா அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல கிடைக்கணும். அப்பா அம்மா இல்லை, வறுமை அப்படிங்கிற சூழல் இருக்கவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த குழந்தை ஒரு ட்ரக்ஸை நோக்கி போவோம், இல்லை ஒரு அடிதடியை நோக்கி போவோம், ரவுடிசம் நோக்கி போவோம். ஸோ குழந்தைகள் தவறு செய்து குழந்தைங்களோட பிரச்சனை கிடையாது, அது அந்த சூழல், அந்த சமூகம், இதுதான் பிரச்சனை. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் கிடைச்சா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அன்னைக்கு இருந்த கோச்சஸ் சொன்ன ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ல இருந்து நான் வரும் பொழுது என்னால் உணர முடியும். ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இல்லை, நான் பேஸ்பால் இல்லைன்னா நான் எங்கே இருந்திருப்பேன், என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸ் இட்ஸ் அ பெஸ்ட் லைஃப். ஸோ அதனால இப்போ கூட திட்டிட்டு இருக்காரு, நீ ஏன் இங்கிலீஷில் பேசுன, நீ ரொம்ப அமெரிக்கா போன தப்பு, அது மனசுல இருக்கிறத அப்படியே அடிச்சிட்டு அண்ணன். அதான் சத்யசீலன் சார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல வந்து பிறப்பாங்களான்னு தெரியல. இதுதான் அவருடைய ஒரே மெசேஜ் சொல்ல முடியும். நான் அவரை பற்றி சொல்றதா இருந்தா, இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு மனிதன் ஒரு சிந்தனையை உள்வாங்கி 60-65 வருஷமா ஒரே வாழ்க்கையை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்றாங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சாக்ரிஃபைஸ். அதுதான் உண்மையான சாக்ரிஃபைஸ். ஸோ அப்படி வந்து எம்சிசி காலேஜுக்கும் லைலா காலேஜுக்கும் ஃபைட் பண்ணி கடைசியில் எங்கள் கோச்சோடைய பெரிய ஆம்பிஷன் என்னன்னா, அந்த லைலா காலேஜில் வந்து பெட்ரம் டோர்னமெண்ட் நடத்துவாங்க, அதை எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். 60 வருஷமா ஜெயிச்சுட்டே இருக்காங்க இந்த லைலா காலேஜ். எங்களுக்கு ட்ரைனிங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் மேட்ச் எல்லாம் விட்டுருவாங்க, டெய்லி இதே தான் அவர் சிந்தனை. கடைசியில் அவருடைய சிந்தனையை நாங்கள் நிறைவேற்றி வச்சோம். ஒரு லைலா காலேஜில் வந்து பெட்ரம் ஜெயிச்சோம். அன்னைக்கு சார் முகத்தை பார்க்கணுமே, 2 நாள் தூங்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே நீங்க அடிச்சிட்டீங்க. 60 வருஷம் கழிச்சு நாங்க ஒரு ஹிஸ்டரியை பதிவு பண்ணலாம். அது என் பீரியட்ல பெட்ரம்ல வந்து வின் பண்ணது என்னுடைய பீரியட்ல. அது நான் அப்போ கேப்டனா இருந்தேன், எம்சி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கேப்டன் நான் இன்னைக்கு ஆக்சுவலா. ஸோ அப்போ தோத்து முடிச்சோன்னே சாரை பார்க்கணுமே, பிளேயர்ஸ் எல்லாம் செத்தா அடி ஓட அன்னைக்கு ஈவினிங் கிரவுண்ட்ல பார்க்குற 2 பேர் ஓடினாங்க. அஸ்வின் ஓடினாரு, பிரவீன் இருந்தார் நினைக்கிறேன், பிரவீன், ஆண்டோ இருந்தார் நினைக்கிறேன், ஆண்டோ. ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு மெமரிஸ். நம்ம எந்த இடத்துக்கு போகலாம், நிறைய பணம் பார்க்கலாம், பதவிக்கு போகலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி அதிகாரம், பணம், பதவிங்கிறதோட நம்ம ஸ்போர்ட்ஸ்ல விளையாண்ட அந்த மெமரிஸ் இருக்குல்ல, அது வந்து அதுதான் பெஸ்ட் மெமரி நான் எப்பவுமே சொல்லுவேன் நான். ஸோ அப்போ நான் பண்ண ஜேர்னில நிறைய கோச்சஸ், அது திருச்சியில் கலை சாராக இருக்கட்டும், அப்போ இங்கே இருக்கக்கூடிய சத்யசீலன் சார் இருக்கட்டும், அப்புறம் எங்களுடைய கோச் டேனியல் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தான் வந்து ஒரு பிளேயர் கேமை மீறி ஒரு உறவை ஏற்படுத்தினாங்க. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் அவர் கூப்பிட்டா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இங்கே இருக்கோம்.